ஹாய் மில்க் பேக்கெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மில்க் பேக்கெட். இன்னைக்கு நம்ம வீடியோல 20க்கும் மேற்பட்ட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நான் சொல்ற ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க வீட்ல உருளைக்கிழங்கு சீக்கிரமே முளைவிட்டு பச்சை கலர்ல மாறி வீணாகுதா? இது நிறைய பேர் வீட்ல நடக்கிற காமனான பிரச்சனை தான். இனி கவலைய விடுங்க. உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கூட ஒரு 4-5 பூண்டு பற்களையும் சேர்த்து போட்டு வைங்க. இப்படி செய்யறதால உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைவிடாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உருளைக்கிழங்க எப்பவுமே வெங்காயத்தோட சேர்த்து வைக்காதீங்க. வெங்காயத்துல இருந்து வர்ற ஒருவித வாயு உருளைக்கிழங்க இன்னும் வேகமா முளைவிட செஞ்சிரும். அதனால உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தனித்தனி கூடையில வைக்கிறது தான் நல்லது. இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்களும் உங்க கிச்சன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு மேஜிக் பவுடர்னே சொல்லலாம். முடி கொட்டுதா, ரத்த சோகையா, இல்ல எப்பவும் டயர்டாவே இருக்கீங்களா? அப்ப இந்த முருங்கைக்கீரை பொடி உங்களுக்கானதுதான். இது ஒரு மல்டி விட்டமின் பவுடர் மாதிரி ஒர்க் ஆகும். முதல்ல நல்ல நிழல்ல காய வச்ச முருங்கைக்கீரை மற்றும் கருவேப்பிலையை எடுத்து லேசா வறுத்து பொடி பண்ணி ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, அப்புறம் ஹெல்த்தியான பாதாம், வேர்க்கடலை, எள்ளுன்னு எல்லாத்தையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்க மறந்துடாதீங்க. இது கூட கொஞ்சம் பூண்டு பற்களையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்த பருப்பு வகைகளை நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நாம ரெடி பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை பொடியையும் இதோட சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு சுத்தி எடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பர் ஹெல்த்தி முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி. இது 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. சூடான இட்லி தோசை மேல கொஞ்சமா நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி இந்த பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா அள்ளும். ஹெல்த்துக்கு ஹெல்த், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட். நாம மீன், இறால் போன்ற கடல் உணவுகளை ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கும்போது அது ஐஸ் கட்டிகளோட ஒட்டிக்கிட்டு எடுக்கவே வராது. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். குறிப்பா காலையில ஸ்கூல் ஆபீஸ் போற அவசரத்துல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இனி கவலையப்படாதீங்க. அந்த ஐஸ் கட்டிகள் மேல கொஞ்சமா தூள் உப்பு தூவி விடுங்க. அப்படியே திருப்பி பின்பக்கமும் கொஞ்சம் உப்பு போடுங்க. அவ்வளவுதான், அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் டக்குன்னு கரைஞ்சு மீன் துண்டுகள் ரொம்ப சுலபமா பிரிஞ்சு வந்துரும். நேரமும் மிச்சம், வேலையும் சுலபம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல காஞ்ச மிளகாய் சீக்கிரமே வண்டு பிடிச்சு வெள்ளை கலர்ல ஃபங்கஸ் வருதா? இனி கவலைய விடுங்க. வாங்கின மிளகாய ஒரு வாணலியில போட்டு அது கூட 1 ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க. வெறும் 2 நிமிஷம் மட்டும் லேசான சூட்ல வறுத்துட்டு நல்லா ஆற வைங்க. அப்புறமா ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா பல மாசமானாலும் மிளகாய் புதுசு போலவே இருக்கும், கெட்டும் போகாது. மிளகாயை வறுக்கும் போது ஒரு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்தா மிளகாயின் நிறம் மாறாமல் அப்படியே சிவப்பாக இருக்கும். மேலும் மிளகாயின் காம்புகளை நீக்கிவிட்டு சேமித்து வைத்தால் இன்னும் அதிக நாட்களுக்கு புழு பூச்சிகள் வராது. இந்த டிப்ஸ் உங்க கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆப்பிள் கட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே கருத்து போய் கலர் மாறிடுதா? இதனாலேயே குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க. இனி கவலையே வேண்டாம். இதுக்கு ஒரு சூப்பர் கிச்சன் ஹேக் இருக்கு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல பாதி எலுமிச்சம் பழத்தோட சாறு, அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நீங்க கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் துண்டுகளை இந்த தண்ணியில போட்டு சரியா 2 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்து பாருங்க. உங்க ஆப்பிள் துண்டுகள் எவ்வளவு நேரமானாலும் நிறம் மாறாம இப்பதான் கட் பண்ண மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சர்க்கரை டப்பா, கல்லுப்பு ஜாடிகள்ல ஸ்பூன் போட்டு வைக்கும் போது அதை உள்ள தள்ளி வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். இனிமே ஸ்பூனை நேரா வைக்காம அப்படியே தலைகீழ திருப்பி உள்ள சொருகி வைங்க. இப்படி செய்யறதால ஸ்பூன் ஈஸியா உள்ள போயிடும். நாம அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சர்க்கரை டப்பாவில் எறும்புகள் வராமல் இருக்க அதனுடன் 2 அல்லது 3 கிராம்பு போட்டு வைத்தால் அந்த வாசனைக்கு எறும்புகள் கிட்ட கூட வராது. நீங்க செய்யற உளுந்த வடை அதிகமா எண்ணெய் குடிக்குதா? ஹோட்டல் மாதிரி மொறுமொறுன்னு ஷேப்பா வரணுமா? மாவு அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி ஊத்தாம கெட்டியா அரைச்சுக்கோங்க. கிரைண்டர்ல அரைக்கிறது பெஸ்ட். அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு அல்லது ரவையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்படி செய்யும் போது வடை ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காம நல்ல மொறுமொறுன்னு வாசனையா வரும். வடைக்கு மாவு அரைக்கும் போது மிளகு சீரகத்தை முழுசா போடாம லேசா தட்டி போட்டா வடையோட மனம் இன்னும் தூக்கலா இருக்கும். உங்க வீட்ல செய்யற சப்பாத்திகள் ரப்பர் போல இழுத்துட்டு இருக்கா?
கவலைய விடுங்க. இனிமேல் இந்த ஒரு சீக்ரெட் டிப்பை பயன்படுத்தி பாருங்க. 2 வெண்டைக்காயை நல்லா கழுகி நறுக்கி 1 டம்ளர் தண்ணியில ராத்திரி முழுக்க ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில அந்த வெண்டைக்காயை எடுத்துட்டு அந்த வழுவழுப்பான தண்ணியை ஊத்தி சப்பாத்தி மாவு பிசைங்க. இப்படி செஞ்சா சப்பாத்தி பஞ்சு போல மென்மையா செம ருசியா இருக்கும். சாம்பார், குருமான்னு எல்லாத்துக்கும் இது அட்டகாசமா இருக்கும். வெண்டைக்காய் தண்ணீரை பயன்படுத்துறதுனால் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும். அதே போல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கணுமா? சிறுநீரகக்கல் பயம் இருக்கா? அப்ப இந்த வாழைத்தண்டு உங்களுக்கான சிறந்த மருந்து. வாழைத்தண்டு ஜூஸாவோ கூட்டாவோ அல்லது பொரியல் செய்தோ வாரத்துல 2 நாள் சாப்பிடுங்க. இது சிறுநீரக கல்களை கரைக்கும், உடல் அழுத்தத்தை சீராக்கும். அது மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். உடம்ப சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சியா வச்சுக்க இன்னைக்கே டயட்ல வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. உடம்பு எப்பவும் சூடா இருக்கா? அல்சர், நெஞ்செரிச்சல் பாடாப்படுத்துதா? கவலைய விடுங்க. கொஞ்சமா சப்ஜா விதைய தண்ணில போட்டா 2 நிமிஷத்துல ஜெல்லி மாதிரி ஊறிடும். அத நன்னாரி சர்பத்திலேயோ அல்லது எலுமிச்சை ஜூஸ்லயோ கலந்து குடிங்க. வயிறு ஜில்லல குளுமையா ஆகும். முக்கியமா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ட்ரிக். இது பசியை கட்டுப்படுத்தும். உப்மா செய்யும் போது சில பேருக்கு கட்டி தட்டிடும். அப்படி ஆகாம இருக்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துருங்க. அப்ப ரவை கெட்டி ஆகாது. உப்மா உதிரி உதிரியா மிருதுவா ரொம்ப சுவையா வரும். காய்கறிகளோட பச்சை வேர்க்கடலை பருப்பு அரைச்சு சாம்பார்ல சேர்த்து பாருங்க. சாம்பார் நல்ல திக்கா சத்தான சுவையான சாம்பார் ரெடி. இஞ்சிய தோலை சீவி துருவி நல்ல வெயில்ல காய வச்சு பொடியாக அரைச்சு ஸ்டோர் பண்ணுங்க. அவசரத்துக்கு இஞ்சி இல்லனா சமையலுக்கு இந்த இஞ்சி பொடி சேர்த்தா சுவையும் கூடும், ஆரோக்கியமும் பெருகும். தேங்காய்க்கு பதிலா பீர்க்கங்காயை வெங்காயத்தோட வதக்கி அரைச்சா குழம்பு செம்ம கெட்டியாவும் சுவை அபாரமா மாறும். இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. உங்க குழம்போட வாசனைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாமா? புளி சேர்த்து செய்யற காரக்குழம்போ இல்ல மீன் குழம்போ எதுவா இருந்தாலும் சரி, அதை அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பொடியை மட்டும் சேருங்க. வெறும் கடாயில 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, இது 2ஐயும் நல்லா கருக விடாம வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த குழம்புல தூவி இறக்குங்க. அதோட வாசனை வீடு முழுக்க மணக்கும். ஹோட்டல் ஸ்டைல் மனம் உங்க வீட்டு சமையலையும் வரும். இந்த பொடியை அதிகமா தயார் செஞ்சு ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவசரத்துக்கு டக்குனி எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க செய்யற தேங்காய் சட்னி ஹோட்டல் டேஸ்ட்ல வரணுமா? அப்ப அரைக்கும் போது இத கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கடலை கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமா புதினா இலைகளை சேர்த்து அரைச்சு பாருங்க. கடைசியா தாளிக்கும் போது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டா அதோட வாசமே தனி. ஹோட்டல் சட்னி தோத்து போகும். சட்னி அரைக்கும் போது ரொம்பவும் நைஸாக அரைக்காம லேசாக கொரகொரப்பாக அரைத்தால் இட்லி மற்றும் தோசைக்கு தொட்டு சாப்பிட இன்னும் ருசியாக இருக்கும். பூரி சுடும்போது எண்ணெய் சீக்கிரம் கருப்பாகிடுதா? அடியில மாவு கசடு தங்குதா? இனி கவலையே படாதீங்க. பூரி தேய்க்கும் போது மாவை பயன்படுத்தாம கட்டையிலையும் கொஞ்சமா எண்ணெய் தடவி தேய்ச்சு பாருங்க. இப்படி செஞ்சா எண்ணெய் கடைசி வரைக்கும் தெளிவா இருக்கும். கசடு தங்காது, பூரியும் நல்லா உப்பலா முறுமுறுன்னு வரும். பூரி மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் ரவை மற்றும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தால் பூரி நீண்ட நேரம் அமங்கி போகாம அப்படியே உப்பலாவும் நல்ல நிறமாவும் இருக்கும். உங்க வீட்ல தோசை மாவு ரொம்ப புளிச்சு போயிருக்கா? இனி கவலையப்படாதீங்க. கொஞ்சமா அவலை ஊற வச்சு அது கூட துருவன தேங்காயை சேர்த்து மிக்சியில நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த விழுத புளிச்ச மாவுல கலந்து தோசை ஊத்தலாம். புளிப்பு சுவடே தெரியாது. தோசை நல்ல மொறுமொறுன்னு வாசனையா ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா வரும். இந்த மாவை கொண்டு தோசை ஊத்தும் போது சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் தடவினால் தோசையின் மனம் இன்னும் கூடுதலாக இருக்கும். தினமும் வைக்கிற பருப்பு குழம்பு இன்னும் ஆரோக்கியமா இருக்கணுமா? அப்ப இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது அது கூட 1 ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக விடுங்க. இது குழம்புக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். முக்கியமா உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை வேகமா கரைக்க இது ரொம்ப உதவும். கொள்ளு வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும்ன்றதால அதை சிறிது நேரம் வறுத்து அல்லது ஊற வச்சு பருப்புடன் சேர்த்தால் இன்னும் நன்றாக குழைந்து வெந்துவிடும். ருசியும் கூடும், ஆரோக்கியமும் பெருகும். 5 கோலை இட்லி வேணுமா? அப்ப இந்த ரேஷியோல மாவாரைங்க. 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஊற வச்சு அரைச்சா இட்லி பூ போல சாஃப்டா பிளஃபியா வரும். முட்டை குழம்பு செய்து முடிச்சவுடன் இறுதியாக 2 பொரித்த அப்பளத்தை பொடிச்சு சேர்த்து பாருங்க. குழம்பு ருசி, திக்னஸ், நறுமணம் 3மே நெக்ஸ்ட் லெவல் ஆகிடும்.
கத்தரிக்காய் உருளைக்கிழங்கை நீளமா நறுக்கி அதுல உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். நாம செய்யற எந்த வகையான தொக்கா இருந்தாலும் சரி, மசாலா எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அதனால தொக்கு ரொம்ப சுவையா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. மீன் பொரிக்கும் போது ஒட்டாம மசாலா உதிராம வரணுமா? பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்பு, கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் அரிசி மாவு, கரம் மசாலா, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி மீன்ல தடவி அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சா மீன் மொறுமொறுன்னு மசாலா உதிராம செம்ம சுவையா இருக்கும். முருங்கைக்கீரை, வெங்காயம், மிளகு இவையெல்லாம் லைட்டா வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சு இந்த மாவை தோசை மாவுல கலந்து தோசை ஊத்துனீங்கன்னா தோசை மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீட்டு குறிப்பு வேணும்னாலும் கேளுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.